மக்களே, நான் கண்ட கற்பனையெல்லாம் நாசமா போச்சு மக்களே. எங்க அப்பன் அன்னைக்கே குழந்தையிலேயே என்னை விட்டுட்டு போயிட்டா மக்களே. எங்க அப்பன் போனாலும் பரவாயில்லைன்னு நினைச்சு நான் தகுதியா வாழ்ந்த மக்களே. கடைசியில் என் பையனும் விட்டுட்டு போயிட்டா மக்களே. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை மக்களே. கடவுளுக்கு என்ன கோவம் தெரியல மக்களே. ஆமாம் மக்களே, சின்ன வயசுல எங்கள் அப்பனும் விட்டு போயிட்டான் மக்களே, பையனும் போயிட்டான் மக்களே. நான் மட்டும் ஏன் இந்த பூமியில் நிற்கிறேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது மக்களே. எனக்கு பிள்ளை இருக்குது மக்களே, மருமக இருக்குது மக்களே. நான் ஒரு தூண் மாதிரி நினச்சி நிற்பேன் மக்களே. எங்கள் அப்பனையும் என்னை விட்டுட்டு போயிட்டா மக்களே, என் மகனும் விட்டுட்டு போயிட்டா மக்களே. என்னை எதுக்கு ஆண்டவன் காப்பாற்றுனான்னு தெரியல மக்களே. ஆனாலும் அந்த ஆண்டவன் காப்பாற்றுறதுக்காக நினைச்சு நிற்கிற மக்களே. கீழே ஒன்ற ஊண்டுகோல் மாதிரி ஸ்ட்ராங்காக உழைச்சி நிற்கிற மக்களே, உழைச்சி ஊனி நிற்கிற மக்களே. நான் ஒரு ஊன்றுகோல் மக்களே. அந்த ஊன்றுகோலில் என் பிள்ளைகள், என் மனைவிகள், என் மருமகள், பேரன் பேத்திகள் எல்லாம் அந்த ஊன்றுகோலை பிடித்து என்னுடன் ஊன்றி அவர்கள் வாழ்ந்து ஜெயிச்சு வரலாம் மக்கள். அவர்கள் உழைத்து ஜெயிக்கும் வரை அவர்களுக்கு பாதுகாப்பாக நான் ஊன்றுகோலாக நிற்பேன். என் மகன் என்னை விட்டு போனாலும், சின்ன வயசுல எங்கள் அப்பா என்னை விட்டு போனாலும், எனக்கு தேவையானவர்கள் எல்லாருமே விட்டு சென்று விட்டார்கள். கடைசியில் நான் ஒருவன் தான் இருக்கிறேன். கூட ஒரு அன்பான மனைவி இருக்கிறாள். போதும் அது எனக்கு. என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைக்காகவும், என் மருமகள், என்னை நம்பிக்கிற சொந்தங்களுக்காகவும் ஊன்றுகோலாக ஸ்ட்ராங்காக இந்த பூமியில் ஊனி நிற்பேன். அந்த ஊன்றுகோலை பிடித்த என் நம்பி இருக்கிறவர்கள், என் ஊன்றுகோலை பிடித்தவர்கள் என்னுடன் அவர்கள் நிமிர்ந்து நின்று ஜெயித்து வருவார்கள். அவர் ஜெயிக்கும் வரை அவருக்கு பாதுகாவலராக நான் நிற்பேன். இந்த பூமியில் என் ஃபேமிலிக்கு என்னை விட்டு ஏன் ஆண்டவன் விட்டு வைத்தான் என்று தெரியவில்லை. விட்டு வைத்த காரணம் இருக்குமோ என்று அதுவும் தெரியவில்லை. ஆனால் என் மனச்சாட்சிக்கு அவர் பாதுகாவலாக ஊன்றுகோலாக உயிரை கொடுப்பவனாக நான் நிற்பேன். என் பிள்ளைகளுக்கும், என் மருமகள், என் பேரன் பேத்திகளுக்கும் எது வந்தாலும் பார்க்கவும் தாங்கவும் சாதிக்கவும் ஊன்றுகோலாக அவர் பாதுகாவலாக இந்த பூமியில் ஒன்று கோல். நான் ஜெயிச்சு என் ஃபேமிலி யாரோ ஜெயிச்சு அதுவரை நான் உயிரோடு நின்று அவர் பாதுகாவலாக நிற்பேன். அம்போ என்ற என் மனைவியோ, என் பிள்ளைகளையோ, என் மருமகளையோ விட்டு நான் சென்று விட மாட்டேன் என்று உறுதி சத்தியமாக அளிக்கிறேன். கடவுளை என்னை ஏமாற்றலாம், யார் வேணாலும் ஏமாற்றலாம். எங்கள் அப்பன் உயிரை அந்த ஆண்டவன் வாங்கலாம், என் மகன் உயிரை வாங்கலாம். என் உயிரை வாங்க தகுதி இருக்கா? சவால் விடுகிறேன். நான் மனைவி மீது பாசம் கொண்டவன், என் மருமகள் மீது பாசம் கொண்டவன், என் பிள்ளைகள் மீது பாசம் கொண்டவன். என் பையனை உயிரை நீ வாங்கியிருக்கலாம், அவனுக்கு வாரிசு இருக்கிறது. இந்த பூமியில் அவர்கள் ஜெயிக்க வரை அவர் பாதுகாப்பாக இருந்து கடைசி வரை நான் பார்த்து வருவேன் என்று நம்பிக்கை அளிக்கிறேன். என் மருமகளுக்கும் சரி, என் பிள்ளை, என் மனைவிகளுக்கும் நான் பாதுகாவலாக இருப்பேன். இது சத்தியம். எந்த தேவையை எதிர்த்து நின்றாலும் என்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். இது சத்தியம், சத்தியம். சவால் விடுகிறேன் ஆண்டவனுக்கே. மக்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். என் செய்தி வந்தால் என் மனைவி வீடியோவில் ஓடுவாள். அங்கு ஜெயிச்சு வந்தாலும் என் மனைவி வீடியோவில் ஓடுவாள், என் மருமகள் போடுவாள், என் பிள்ளைகள் போடுவாள். இது உறுதி. சவால் விடுகிறேன். எங்கள் அப்பனை வாங்கி விடலாம், என் மகனை வாங்கி விடலாம், என்னை வாங்கி விடுவாயா? நான் உழைத்துத்தேன் வாழ்கிறேன். என் குடும்பம் என்ன பாவம் செய்தது? என் பையனை வாங்கிவிட்டாய் இறைவா, எங்கள் அப்பனையும் வாங்கிவிட்டாய். சின்ன வயதில் என்னை போராடி நான் உழைத்து உண்மையாக வாழ்கிறேன், யாரும் ஏமாற்றவில்லை.
உண்மையாக வாழும் குடும்பத்துக்கு என் மகனை உயிரை வாங்கி விட்டாய், எங்கள் அப்பனை வாங்கி விட்டாள், அனாதையாக்கி விட்டு. நாங்கள் அனாதைகளை, என் பிள்ளை இருக்கிறாள், என் மருமகள் இருக்கிறாள், பேரம் பற்றிக்கிறது. ஊன்று காலம் இந்த பூமியில் ஊன்றி நிற்பேன். முடிந்தால் என்னை வாங்கிப்பார். ஜெயிச்சு வந்து உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறேன். ஜெயிப்பது என்று பணம் காசு கிடையாது. நான் என் மருமகள், என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிகளுக்கும் பாதுகாப்பு கொடைவளராக இருப்பேன். என் குடும்பத்துக்கு உண்மையாக இருப்பேன். சல்யூட். பங்களா தேவையில் குடிசை இருந்தாலும் என் கணவன் இருக்கிறார், என் மாமனார் இருக்கிறார், எங்கள் அப்பன் இருக்கிறார். பாதுகாப்பு ஒரு டச் பண்ண எந்த நாய் பண்ண முடியாது. அப்படி பண்ணினால் அவனை சுடுகாடாக்குவேன். இது சத்தியம். என் மருமகளை யாரும் டச் பண்ண முடியாது, என் பிள்ளையை டச் பண்ண முடியாது, என் மனையை டச் பண்ண முடியாது. கேள்விப்பட்டால் எரித்து விடுவேன். உண்மையாக இருப்பேன். சக்தி என்பது சத்தியம்தான். நாங்கள் துறைகளில் உழைத்து வாழக்கூடிய மக்களை இதுதான் உண்மையாக வாழுங்கள். ஆண்டவன் காப்பாற்றுவார். என் குடும்பத்தை நான் எங்கள் அப்பனை எழுந்திருக்கலாம், என் மகனை எழுந்திருக்கலாம். இருப்பவர்களை இழக்க நான் தயாராக இல்லை. வாழ வைத்தே தீருவேன். இது என்னுடைய சத்தியம். கடவுளுக்கே நான் சவால் விடுகிறேன். எத்தனை பேர்த்து உயிர் வாம்பாய்? என் அப்பனை வாம்பாய், பாட்டனை வாம்பாய், என் மகனை வாம்பாய். என்னை வைத்து என்னை பம்பரமாக சுட்டுட்டு வேடிக்கை பார்க்க என்னை வச்சிக்கிறாய். அப்போ உனக்கே சவால், என்னை வேடிக்கை பார்க்கத்தானே வச்சையா? அப்படி என்றால் என் வேடிக்கையை பாரு, இவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். உன்னை யாரையும் நான் வாங்க விட மாட்டேன். இறைவா, உண்மையாக உழுதி கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பாக நீ இல்லை என்றால் எதுக்கு அந்த இறைவன்? நான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். ஒன்று நீ இரு. உண்மையாக எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இருப்பேன் என் குடும்பத்தின் மீது. அவ்வளோதான். இறைவனை நான் நம்பக்கூடியவன். இறைவா, இப்படி தடுக்கி விடக்கூடாது. நான் என் குடும்பத்துக்காக நீ இல்லை என்றால் நான் இருப்பேன். ஒன்று இறைவா நீ இரு, நான் இருப்பேன். இப்படி பழி வாங்கக்கூடாது. நான் யாருக்கு என்ன தூரம் உழைத்து வாழ்ந்து நினைக்க வரைக்கூடாது. எவனையும் ஏமாற்றவனா கிடையாது. எவனை ஏமாற்றி நான் இதுவரை பிழைக்கவே இல்லை. ஊர் ஆகத்தை வந்து கேட்டுப்பா. உழைத்து வாழ்கிறேன். ஒரு கை போய் உழைத்து வாழ்கிறேன்.